வீணாகும் பழைய பொருட்களை கொண்டு மாதிரி தோட்டம் அமைத்துள்ளார் சேலத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற பட்டதாரி பெண். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் குளிர்பான பாட்டில்கள், பிளாஸ்டிக் பைப்புகள், ஜீன்ஸ் பேண்ட், காலி குடங்கள் என வீணாகும் பொருட்களில் எல்லாம் வளர்ந்து நிற்கிறது வேளாண் பயிர்கள். தேவையற்ற பொருட்களை கொண்டு அதுபோன்ற மாதிரி தோட்டத்தை அமைத்து ஆச்சரியப்படுத்துகிறார் ஜெயந்தி. தனது தோட்டத்திற்கு இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறுகிறார். எப்படி 0%ல் எப்படி யூஸ் பண்ண பொருளை வச்சுக்கிட்டு லோ காஸ்ட் மெட்டீரியல், இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்டு, பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு, அடுத்து பிவிசி பைப்பு, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ண பொருளை எடுத்துக்கிட்டு எப்படியெல்லாம் செடி வைக்கலாம், செடி வச்சு காய்கறிகளை எப்படி உற்பத்தி பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் கலந்தது தான் இருக்குது. நச்சு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். இதனால் நமக்கெல்லாம் வந்து கெடுதல், நம்ம உடம்பு ரொம்ப கெடுதல் ஆகிடுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நஞ்சில்லாத உணவை வந்து எப்படி சமைக்கலாம், எப்படி சாப்பிடலாம், அதுக்கு செடிகளை எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால் இயற்கை விவசாயத்தை வந்து நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுனால நான் இங்கே வந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதில் நான் செஞ்சேன். விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் தனது விரிவுரையாளர் பணியை கூட உதறிவிட்டு விவசாயத்தில் காலடி எடுத்து வைத்துள்ளார் ஜெயந்தி. ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்தும் மாடி தோட்டம் குறித்தும் பயிற்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வீடு நிலம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டிடுறாங்க. வீடு கட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் உணவு வந்து தயாரிக்க முடியல. விவசாயிகள் ரொம்பவுமே நலிவுற்று போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க சார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டா பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து சொல்லித்தரோம். இந்த புதிய ஏரி பக்கத்தில் கண்ணங்குறிச்சிக்கிட்ட இது ஒரு மாதிரி தோட்டத்தை இதை அமைச்சு இதை சொல்லித்தரணுங்கிறது தான் சார் என்னோட முக்கியமான ஒரு குறிக்கோள். போதுமான இடம் இல்லாவிட்டால் கூட வீட்டின் மொட்டை மாடியில் தோட்டத்தை அமைக்கலாம் என இல்லத்தரசிகளுக்கு ஆலோசனை கூறும் ஜெயந்தி, மாடி தோட்டத்தால் நச்சு இல்லா காய்கனிகளை பெற்று ஆரோக்கியமான குடும்பமாக வாழலாம் எனவும் தெரிவிக்கிறார். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் சேலத்திலிருந்து சுரேஷ் பாபு.